எந்த அளவுக்கு எமக்கு மறுமை நம்பிக்கையும் மறுமை அச்சமும் எமது உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்கிறதோ, எந்த அளவுக்கு நாம் அதை புரிந்திருக்கிறோமோ அதற்கேற்ப இந்த உலகத்துடைய வாழ்க்கை முறை என்ன செய்துவிடும், மாறிவிடும். அது விரும்பியோ விரும்பாமலோ அந்த மாற்றம் நடந்தே ஆகும். நாம் மாற நினைக்காமல் இருந்தாலும் கூட பிறர் உணரக்கூடிய, அந்த நம்பிக்கை இல்லாத மக்கள் உணரக்கூடிய அளவிலான ஒரு மாற்றம் எங்கள்கிட்ட என்ன செய்யும், இருக்கும். நான் இந்த உலகத்திலே மரணிப்பேன், மறுமையில் எழுப்பப்படுவேன், விசாரிக்கப்படுவேன், எனக்கு சுவர்க்கம் நரகம் கூலியாக வழங்கப்படும் என்ற இந்த ஒரு அடிப்படையான நம்பிக்கையே அது ஆழ பதியாது விட்டாலும் கூட அந்த நம்பிக்கை இல்லாதவர் பார்க்கிற நேரத்தில் அது வாழ்க்கையில் என்ன ஒரு வித்தியாசத்தை உணர்வார். அவரது செயல்பாடுகளில் ஒரு வித்தியாசத்தை உணர்வார். அவரது கவலைகள் ஏனையவர்களுடைய கவலையை விட வித்தியாசமாக இருக்கும். அவரது மகிழ்ச்சி ஏனையவர்களுடைய மகிழ்ச்சியை விட வித்தியாசமாக இருக்கும். இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 உதாரணங்களை சொல்லிவிட்டு இந்த மறுமையுடைய சப்ஜெக்டுக்குள்ளே நான் வரலான்னு நினைக்கிறேன். அதாவது தன்னிடத்தில் இழப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு தன்மையை நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு முஸ்லீம்கிட்ட பார்க்கலாம். இழப்பதில் மகிழ்ச்சி என்ன, அடுத்தவருக்கு கொடுக்கிறது, அடுத்தவருக்கு கொடுப்பது. இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் 2.5% மார்க்கம் என்ற அந்த நம்பிக்கையில் அவர் என்ன செய்கிறார், அதை கொடுக்கிறார். அது 1 கோடியாக இருந்தால் அவர் என்ன செய்கிறார், 2.5 லட்சத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். 100 கோடியாக இருந்தால் 2.5 கோடி என்ன செய்கிறார், அவர் கொடுக்கிறார். அப்படி என்றால் நம்பிக்கையுடைய விளைவு, அது நம்பிக்கையுடைய விளைவு. அதே போல் தனது அதாவது கவலைகள், வேதனைகள், சுமைகள் இந்த மாதிரி வார நேரங்கள் எல்லாம் அவசரமாக அந்த பிரச்சனையை விட்டு அவர் ரிலீஸ் ஆக முயற்சிக்கிறார். இல்லை, குடும்ப வாழ்க்கை பிரச்சனை வரும், தலாக்க பயப்படுறாரு, அநியாயம் செஞ்சிருவோமோட்டு பயப்படுறாரு. அதே போல் குழந்தைகளுடைய விஷயத்தில் பயப்படுறாரு, அநியாயம் செய்து விடுவோமோ என்ன செய்கிறாரு, பயப்படுகிறார். இது போன்ற இரத்த உறவுகள் நிறைய அநியாயங்கள் செய்கிற சந்தர்ப்பத்தில் பகைச்சி விடணுமென்று அவரோட மனது தூண்டும். இருந்தாலும் நான் நாளை மறுமையில தண்டிக்கப்பட்டுருவனோன்னு பயத்தில் சாதாரண மனிதர்கள் கூட, பெரிய தக்குவாண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாதாரணமாக அச்சம் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த விஷயங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க, நான் குற்றவாளியாக போய்விடுவேனோண்டு. அதே போல் ஒரு தொழில் என்று வருகிற நேரத்தில் கூட ஹராமான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அளவிலான ஒரு ஹராமுக்கு போகிறதுக்கு அவர் என்ன செய்வார், பயப்படுவார். நான் மறுமையில என்ன தண்டிக்கப்பட்டு விடுவேனோ, குற்றவாளியாகி விடுவேனோ ஒன்று அவர் பயப்படுறார். தண்ட வாழ்க்கையில் அதாவது 5 நேரம் பள்ளிக்கே வராதவராக இருந்தாலும் சரி, ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஜும்மாவில் நிற்பதற்காக தண்ட நேரங்களை என்ன செய்கிறாரு, அவர் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் எதன் காரணமாக நம்பிக்கை. தண்ட வாழ்க்கையில் இபாதத்துகளில் பெரிய கவனம் இல்லாதவர் கூட, தொழுகையில் பெரிய கவனம் இல்லாதவர் கூட ரமதான் வாருகிற நேரத்தில் ஒரு தராவியில் இருந்துடும், ஒரு ஃபஜ்ரில் இருந்துடணும், ஒரு 27 இரவுல போய் என்ன செஞ்சிடணும், தொழுதிடணும் என்ற ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அவரிடத்தில் வருவது கூட எதனால் வருதுன்னா நம்பிக்கையுடைய விளைவு. அவருடைய நம்பிக்கையுடைய விளைவாகத்தான் அவைகளாம் என்ன செய்கின்றன, ஏற்படுகின்றன. எனவே மறுமை நம்பிக்கை தான் எமது அதாவது வாழ்க்கை முறை இந்த உலகத்தில் வித்தியாசமாக அமைந்து விடுவதற்கு பிரதானமான காரணம். அந்த வித்தியாசங்கள் சில பொழுது எங்களுக்கு தெரியாமல் இருக்கல, நாங்கள் உணராமல் இருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாமல் வெளியிலிருந்து பார்க்கின்ற ஒருவருக்கு அது என்ன செஞ்சிடும், அது புரிஞ்சிடும். சாதாரணமாக பெரிய மார்க்க பிரச்சாரங்கள், மார்க்க விளக்கங்கள் இல்லாத சில பொதுமக்கள்கிட்ட சில மார்க்க அடிப்படைகள் இருக்கு, மார்க்க விளக்கத்துடைய சில அடிப்படைகள் இருக்கு. அது கூடாதாமே, இது கூடுமே அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அந்த விளக்கத்தினூடாக அவங்க என்ன செய்வாங்க, வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த விளக்கமே அது மாற்றம் தான். இப்போ இஸ்லாமிய சமுதாயத்தில் தற்கொலை என்பது குறைவு. எதன் காரணமாக ஏற்பட்டது, மார்க்கம் ஏற்படுத்திய ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தில் ஏற்படுது. என்னதான் ஒரு முஸ்லீம் அதாவது ஷிர்க்கு போன்றவைகளில் ஈடுபட்டு விட்டாலும் அவர் சிலை என்ன செய்ய மாட்டான், எல்லாமே சிறுக்கண்டா ஒன்று தான். ஆனால் ஒரு சிலையை என்ன செய்ய மாட்டான், வணங்க மாட்டான். ஒரு சிலையிட்ட போய் அதாவது சிரம்பணிய மாட்டான். ஒரு சிலையை இந்த மாதிரி போகாமல் இருப்பதற்கு என்ன காரணம், என்னன்னா அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி என்ன செய்கிறாரு, சிறப்பான தீர்ப்பு வழங்கிட்டு வெளியே உள்ள அதாவது என்னது காகங்கள், பறவைகள் என்ன எச்சமிட்டு போகக்கூடிய அதை தொடச்சி போட்டு வணங்கிட்டு போகிறார். அப்போ அவர் எவ்வளோ பெரிய சிந்தனையாக இருந்தாலும் சரி, அவருக்கு அந்த நம்பிக்கை என்ன செய்யலை, அவருடைய இதை அந்த மரபொழியாக அவர் நம்பி வரக்கூடிய விஷயத்தில் இந்த மாற்றத்தை என்ன செய்யலை, ஏற்படுத்தலை. ஆனால் ஒரு முஸ்லீம் எவ்வளோ பெரிய அதான் அறிவில் குறைவானவராக இருந்தாலும் சரி, அந்த பகுத்தறிவு என்ன செஞ்சுட்டு பாதுகாக்கப்படுது. எல்லாரையும் சொல்லாது விட்டாலும் அடிப்படையான நம்பிக்கை இருந்தால் அதை என்ன செஞ்சிருது, வந்து விடுகிறது. எனவே நாம் எப்பயும் தெரிந்து கொள்ளணும், மறுமை நம்பிக்கை என்பது 100%, 80%, 70%, 50%, 60% எப்படி இருந்தாலும் ஒரு முஸ்லீம் என்று வருகிற நேரத்தில் அந்த நம்பிக்கை அவனுக்கு என்ன செய்யும், செல்வாக்கு செலுத்தும். அந்த நம்பிக்கை ஒரு முஸ்லீமாக பிறக்கிற நேரத்தில் அந்த ஃபித்ரால் அது இருப்பதனால அவன்கிட்ட நிறைய மாற்றங்களை முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்வார்கள், உணர்வார்கள். இப்போ முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தில் ஒரு தடவை என்ன பள்ளிக்கு அது அவர்களுடைய வணக்கஸ்தலங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு முறை வாரது என்பது அவர்களுக்கு பெரும் போராட்டமாக இருக்கும். ஆனால் ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா 5 நேரம் வாரது என்ன சர்வசாதாரணமாக நம்ம பயானில் கண்டிப்பு 5 நேரம் வராமிக்கிறீங்களேன்னு கண்டிப்பு பண்ணுவீங்களே, 5 நேரம் தொழாமிக்கிறேன்னு கண்டிச்சா அதை ஏற்றுக்கொள்கிறா ஒரு முஸ்லீம்.
எந்த முஸ்லீமும் சொல்லல 5 நேரம் நீங்கள் இப்படி வர சொல்கிறீங்களேன்னு எந்த முஸ்லீமும் திருப்பி என்ன செய்யறதில்லை. வராத முஸ்லீம் கூட சரிதான் நான் போகாம இருக்கிறேன் பிள்ளை தான் என்று தான் தொழுகை விஷயத்தில் அவன் நினைக்கிறானே தவிர ஒரு நாளைக்கு 5 நேரம் என்னை வர அது ரமதான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 நேரம் வந்து நம்ம இஷாவுக்கு பிறகு என்ன செய்கிறோம், அதாவது வரணும் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை கூட அவன் எப்படி ஏற்றுக்கிறான்னா நம்பிக்கையின் பின்னணியில் தான் அவன் என்ன செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். திருமண விஷயங்களாக இருந்தாலும் சரி. ஸோ வாழ்க்கையுடைய விஷயத்தில் ஒரு முஸ்லீம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வாழ்கிறான் என்றால் அந்த மறுமை நம்பிக்கை அவன்கிட்ட அடிப்படையாக இருக்கிறது என்றால் அது கூட பெரிய செல்வாக்கு தான். அது கூட அவனோட வாழ்க்கையில் மாற்றம் நம்ம உணராமல் இருப்போம். வெளியிலிருந்து பார்க்குற ஒரு ஆளுக்கு என்ன அது அந்த உணர்வு என்ன செய்யும் விளங்க விடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மறுமை நம்பிக்கை இருந்தும் கூட நம்ம இங்கே வந்து அதாவது காஃபிர்களுடைய செய்திகள் அல்லது நிரந்தர நரகம் என்று தீர்மானிக்கப்பட்டவுடைய செய்திகளை பற்றி பேசலை. ஏன்னா அது நமக்கு எல்லாருடைய நிலையும் மறுமையில் அதை பற்றி பேசத்தான் நம்ம பாவிகள் பேசுறதுனால இதில் அதாவது எங்களுடைய இலக்கு என்னென்னா முஸ்லீமாக இருந்து கொண்டு பாவம் செய்து பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் மறுமையில் அவர்களுடைய நிலை என்ன என்பதை பற்றி தான் என்ன செய்ய வரும் நம்ம இதில் பேச போகிறோம். அப்போ இதில் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு நேற்று நம்ம அந்த பாவிகளுடைய உலக நிலை இறுதி நிலை எப்படி என்ன செய்யும் இருக்கும் என்று பார்த்தோம். மறுமையுடைய இடத்துல அவர்கள் வருவார்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த சிந்தனையில் அவர்களுடைய நிலையில் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய போராட்டங்கள் எப்படி இருக்கும். ஏனென்னா அவங்களுக்கு சொர்க்கமும் உண்டு நரகமும் உண்டு. எங்கள் நம்பிக்கை என்ன, முஸ்லீமாக ஒருவர் மரணித்து விட்டால், ஏகத்துவத்தில் அவர் மரணித்து விட்டால், இணை வைக்காமல் மரணித்து விட்டால், ஈமானில் மரணிச்சிட்டார்னா அவருக்கு சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு. எப்படி சிலருக்கு அதாவது எனக்கு நரகம் கிடைக்குமா இல்லையா என்ற அச்சத்தில் அவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க. சில நேரம் அல்லாஹ் தஆலா மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவான், இல்லைன்னா தண்டிச்சுட்டு சொர்க்கத்துக்கு என்ன செய்வான் அனுப்புவான். அப்போ எனவே ஒரு முஸ்லீமாக வாழுகின்ற நேரத்தில் இந்த 2 நிலை இருப்பதனால அவனிடத்தில் பதட்டம் என்ன செய்யும், ஆசை கலந்த பதட்டம் அவனுக்கு என்ன செய்யும் இருக்கும். ஆசை கலந்த பதட்டம் இருக்கும். ஒரு இறை நிராகரிப்பாளனை பொறுத்த வரைக்கும் தான் நிராகரித்து விட்டேன் இருக்கும். ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கலாம். அல்லாஹ் தஆலா என்னை மன்னிக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலும். ஆனால் அவனுக்கு நிச்சயமாக என்ன தெரியும், மன்னிப்பு என்ன செய்யாது இங்கே இல்லை. இணை வைப்புக்கு மன்னிப்பு என்பது என்ன இல்லை. மற்ற ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பாவியாக மரணிக்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் அப்படின்னா ஒரு பதட்டம். நமக்கு சொர்க்கம் நரகம் இந்த 2ல் உண்டு கிடைக்கும். ஒன்றில் அல்லாஹ் தஆலா என்னை மன்னித்து விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவான், அல்லது நரகத்தில் தண்டிச்சுட்டு என்ன செய்வான் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்பது உண்மையிலேயே ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து விட்டு மறுமையில் எழுப்பப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய பதட்டமான சூழ்நிலை அது. என்ன நாளை மறுமையில் அவனுடைய நிலை என்ன, என்னை அல்லாஹ் தஆலா எப்படி என்ன செய்ய போகிறான், என்ன மாதிரி என்னை விசாரிக்க போகிறான், எனக்கு இது கிடைக்கணும்ன்ற ஆசை அவனை என்ன செய்யும் கலந்துருக்கும். இப்போ இந்த இடத்துல அதாவது ஒரு முஸ்லீம் எப்பொழுது வந்து அதாவது அந்த நரகம் சுவர்க்கம் என்பதில் ஒரு போராட்டமான ஒரு இடத்துக்குள்ளே தள்ளப்படுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே போராட்டத்தில் தான் இருப்பாங்க. முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, காவிர்களாக இருந்தாலும் சரி, அதுபோல் என்ன நன்மையில் உச்சகட்டமானவர்களாக இருந்தாலும் சரி, நன்மையில் குறைந்தவர்களாக இருந்தாலும் எல்லாருமே ஒரு பதட்டத்தில் தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க. எல்லாருமே ஒரு பதட்டத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பதட்டம் அவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அந்த பதட்டத்திலிருந்து நிம்மதி கிடைக்கும் என்பது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நான் அந்த பட்டியலில் இருப்பேனா இல்லையான்னு தெரியாதே, நான் வந்து அந்த பட்டியலில் இருக்கிறேனா இல்லையான்னு என்ன தெரியாது. அப்போ அப்படியான கட்டத்தில் இந்த சிச்சுவேஷன் என்ன, இப்போ நான் அங்கே போகிற நேரத்தில் நான் அந்த பட்டியலில் இருப்பேனா இல்லையா என்பது தெரியாததுனால தான் அந்த பதட்டம் எனக்கு என்ன செய்கிறது அதிகரிக்கிறது. இல்லை என்றால் அடிப்படையில் எங்களோட நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு முஸ்லீம் அதாவது நன்மையும் தீமையும் சமமாகின்ற அளவுக்கு வருகிறானோ, சமமாகின்ற அளவுக்குண்டா 10 நன்மை 10 தீமை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ் தஆலாவோட சில 5 நன்மைகள் அதாவது எத்தனையோ தீமைகளுக்கு ஈக்குவலாக என்ன செய்யலாம் இருக்கலாம், அல்லது எத்தனையோ சின்ன சின்ன அதாவது கடுமையான பாவங்கள் எத்தனையோ நன்மைக்கு ஈக்குவலாக என்ன செய்யலாம் இருக்கலாம். எப்படி அல்லாஹ்விடத்தில் சமமாகிவிட்டால் இந்த சமமாகிற நிலை கூட ஒரு மனிதன் தப்புவதற்கான எல்லா விதமான சந்தர்ப்பமும் இருக்கிறது. இதுக்கு அடுத்த கட்டம் 50 பாவம் 51 பாவம் 50 நன்மை என்றிருக்குமே. அதான் ஒரு பாவத்தால் மிகச்சிறுவானே, ஒரு பாவத்தால் அவனுக்கு அதிகம் என்று வந்து விடுமே, இவனுடைய நிலை தான் இந்த இடத்துல என்ன அதாவது மிகவும் ஆபத்தான நிலை. அல்லாஹு தஆலா அவர்களையும் என்ன செய்யலாம் மன்னிக்கலாம், அவர்களையும் அல்லாஹு தஆலா என்ன செய்யலாம் மன்னிக்கலாம். ஆனால் அவனுடைய நிலை என்ன, நரகத்துக்குரிய தகுதிக்கு அவன் என்ன செஞ்சுட்டான் அல்லாஹ்வுடைய பார்வையில் நரகத்துக்குரிய அதாவது அல்லாஹு தஆலா அவனை நரகத்தில் போட்டால் அல்லாஹ் நீதியாகவே என்ன செய்யறான் போடுறான். மற்றவைகளுக்கு அல்லாஹ் வாக்களிச்சிட்டான், மற்றவைகளுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களிச்சிட்டான். இந்த 50 தாண்டி விட்டால் அதை அரைவாசி தாண்டி விட்டால் அது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த ஹக்கை தன்னோட வைத்திருக்கிறான். நான் நினைச்சா என்ன செய்ய அவனை மன்னிக்கலாம், நினைத்தால் என்ன செய்யலாம் நான் அவனை
தண்டிக்கலாம் என்கின்ற நிலை சொல்றாங்க. இந்த அடிப்படையில் தான் நிறைய அறிஞர்கள் இந்த செய்திகளை பார்க்குறாங்க. சிலர் அதனுடைய நன்மையை பார்க்குறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நன்மை இல்லை, அந்த செயலை யார் அந்த இடத்துல செஞ்சிருந்தாலும் அது கிடைக்கும்ன்றாங்க. எது? 50 விதமான பாவம் செஞ்சுக்கிற ஒரு மனிதர் போறார், ஒரு விபச்சாரி போறா, அவன் என்ன செய்யறான், அதாவது ஒரு 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 பாவி போறாரு, அவர் வந்து ஒரு நாய்க்கு என்ன செய்யறாரு, கிணத்துல இருந்து தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார், கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்கிறார். அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக அவரை மன்னித்தான் என்று வருது. இவர்களை பத்தி இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, 50 வீத பாவம் அவர் என்ன செய்திருக்கிறார், 50 விதமான நன்மையும் செய்திருக்கிறார். இந்த ஒரு நன்மை தான் அவரை என்ன செய்யுது, அந்த பாவங்களை விட கூடுதலான ஒரு நன்மையாக என்ன செஞ்சிருது, மாற்றி விடுகிறது. இந்த மாதிரியான செய்திகள் இருக்க நம்ம படிச்சுக்கிறோமே. வீதியில் போகிற நேரத்தில், அதாவது ஒரு தடையாக இருந்த ஒரு கிளையை எடுத்து போட்டதுனால ஒருத்தர் என்ன செஞ்சார், சொர்க்கம் நுழைந்தார் அப்படின்னு வருது. இதை பல அறிஞர்கள் வந்து, இப்னு ஹஸம் போன்ற அறிஞர்கள் வந்து, அந்த செயலுக்கான சிறப்பாக இது என்ன செய்யலை, சொல்லப்படலை. சின்ன நன்மையை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமாக பார்க்கக்கூடாது. காரணம், நமது அந்த 50 அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற நன்மையாக அதை என்ன செய்யலாம், இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அது சொல்லப்பட்டது. அதாவது வீதியில் கிளையை அகற்றுதல் என்பதற்கான சிறப்பாக அதை என்ன செய்யலை, அது சிறப்பு. ஆனால் அதுக்காக மாத்திரம் என்ன செய்யலை, அது சொல்லப்படலை. எந்த நன்மையாக இருந்தாலும் உங்களுடைய தீமைக்கு அடுத்த கட்டமாக அதை சேர்க்க முடியுமா இருந்தால் அதை என்ன செய்யுங்க. எந்த அதாவது வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையில் எந்த ஒன்றையும் நீங்கள் தரம் குறைந்ததாக பார்க்க வேண்டாம். ஹதீஸ், ஒரு பெருமதியற்றதாக எந்த நன்மை என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். அப்படின்னா ஒரு மனிதன் சின்ன சின்ன நன்மைகளாக இருந்தாலும் செய்ய வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பல உதாரணங்கள் தான் அது. வீதியில் கிளை அகற்றினது, அதே போல் என்ன வீதியில் அசுத்தங்கள் அகற்றினது, அதே போல் அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்தது, பூனைக்கு உணவு கொடுத்தது, இப்படி சொல்லப்படுகின்ற எல்லா செய்திகளுமே அந்த குறிப்பிட்ட செயலுக்கு மாத்திரமல்ல அந்த சிறப்பல்ல. நீங்கள் எந்த நன்மை செஞ்சாலும் சரி, நீங்கள் 50 விதமான தீமை இருக்கோங்கள, இது உங்களை என்ன செஞ்சிடலாம், காப்பாற்றி விடலாம். அதனால நீங்க கிணத்துல இருந்து தண்ணீர் எடுத்து அடுத்த சகோதரனுக்கு ஊற்றி விடுவதாக இருந்தாலும் குறைவாக பார்க்க வேண்டாம். அடுத்த வீட்டுக்கு நீங்க ஒரு குழம்பை கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, குறைவாக என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். அதே போல ஒரு ஈத்தம்பழத்தை தர்மம் செய்வதை கூட நீங்க குறைவாக என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு வாரத்துக்கு காரணம், நம்ம நாளை மறுமையில அதாவது அல்லாஹ்விடத்துல தப்புறதுக்கான இறுதி நிலை என்னன்னு சொன்னா, அரைவாசிக்கு அரைவாசியாக சமமாக இருப்பது. ஏன்னா நம்ம படிச்சுக்கிறோம் குர்ஆன்ல, அம்மாமன் ஹஃபத் மவாசினு, அதே போல அம்மாமன் சக்லத் மவாசினு, இது படிச்சுக்கிறோம். என்ன இடைத்தட்டு நன்மை தட்டு பாரமாகினால் அவர் சொர்க்கம், அது வந்து குறைந்தால் அவர் நரகம். அப்ப சமமாகிற நேரத்தில் ரெண்டுக்கும் இல்லாத இடத்துல அவர் என்ன செய்யறார், வரார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன அவர்களை மன்னிக்கிறேன் அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறார். ஆனா இந்த இடத்துல ஒரு போராட்டம் ஒன்று இருக்குது. அப்ப நம்ம ஒரு நன்மை செஞ்சிட்டோம்னு சொன்னா 51 ஆகிட்டேன்டா நம்ம தப்புகின்ற கூட்டத்தில் வாரது என்ன செஞ்சிடும், நிச்சயமாகிறோம். எனவே அந்த குறிப்பிட்ட நன்மைக்குரியதில் எல்லா விதமான நன்மைக்குரியது. இந்த எல்லா நிலைகளிலும் இதுக்கு அடுத்த நிலை, இப்ப சமமாகுவது, அது ஒன்று அதிகமாக இருந்தால் அவர் வாக்களிக்கப்பட்ட பட்டியல் இருக்கிறார். சமமாகிவிட்டால் அல்லது சமம் என்பதை தாண்டி விட்டால் ஒரு பதட்டமான ஒரு நிலை என்ன செய்யுது, அதிகரிக்குது. இப்ப நபிமார்கள்ல இருந்து நிரந்தர நரகவாதிகள் வரைக்கும் மறுமை நாளில் பதட்டத்தோடு தான் இருப்பார்கள். ஆனா பதட்டத்திலே ஒரு வேதனையான பதட்டம் என்னன்னு சொன்னா, சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பும் இருக்கிறது என்று எனக்கு கிளியரா இருக்குது. ஆனால் நரகமா சொர்க்கமா என்ற ஒரு தடுமாற்றம் வர்றது எவ்வளவு ஒரு மனிதனுக்கு ஒரு போராட்டமான நிலை. அதாவது நிரந்தர நரகம் என்பது ஒரு மனிதன் அதாவது தன்னை அழித்து கொண்டு அவன் வந்து துடிச்சு போற ஒரு நிலை. ஆனா எனக்கு சொர்க்கமும் சந்தர்ப்பம் இருக்குது, நரகமும் சந்தர்ப்பம் இருக்குது. எனக்கு அந்த ஒரு நன்மை இல்லாமல் போயிட்டேன்ற கைசேதம் இருக்குதே, அந்த ஒரே ஒரு நன்மை இல்லாமல் போய்விட்டேன்ற கைசேதம், எனது நன்மையிலிருந்து எடுக்கப்பட்டு புறம்பேசியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கைசேதம். 50 இருக்கிறதுக்கு கூட எதுக்கு போறோம், அது இருக்கும் நம்மற்றிருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட நன்மைகளுக்கு பிறகுதான் அது என்ன செய்யும், இருக்கும். நம்ம செய்த எல்லா நன்மையுமா இல்லை, எங்களில் கபூல் செய்யப்பட்ட நன்மை தான் அதுல என்ன செய்யும், இருக்கும். அதுலையும் புறம்பேசியவர்கள் அப்படி என்று சொல்லி நம்ம தவறுகள் செஞ்சிருந்தா அவைகள் எடுக்கப்பட்ட பின்னால உள்ளதுதான் இருக்கும். அதுலேயும் ஒன்று குறைஞ்சதுண்டா. எனவே இந்த பதட்டம் இருக்கிறது. இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய இந்த 3 கட்டமான விஷயம் குர்ஆன்ல மிக தெளிவாக என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக இந்த பதட்டமான நிலை என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள்.